ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட வெயிட் லாஸ் பவுடரு. இது எப்படி பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். கருஞ்சீரகமும், ஓமமும், வெந்தயம் சரிசமமாக எடுத்துட்டு இதை நான் ரோஸ்ட் பண்ணி பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இதை தான் நான் டெய்லியும் சுடுதண்ணியில் கலந்து டெய்லி இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கிளாஸ் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெந்தயத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க. நம்ம ஹேர் ஃபாலாக இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. டெய்லி வெந்தயம் இன்டேக் பண்ணும்போது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. ப்ளோட்டிங்காக இருக்கட்டும், வயிற்றில் நிறைய வயிற்றில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஓமம். ஓமம் தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாள் ஓமம் தண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன் என்னோடய வெயிட் லாஸில். நான் போக போக அதெல்லாம் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம். இப்படி தான் இருக்கும் கருஞ்சீரகம். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை விட நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை நான் அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தாலும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. மூணுமே சரிசமமாக எடுத்து ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிட்டேங்க. ரொம்ப பொன்னிறமாக வறுத்து எடுத்தாலே போதும். ரொம்ப நீங்கள் பண்ண வேண்டாம், கருகிரும். வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு அதில் ஆட் பண்ணி நான் டெய்லி இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிறையா பெனிஃபிட் நடக்குது. அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.